ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் டாப் நியூஸ் சேனல். ஸோ இந்த சேனலில் தமிழ்நாட்டில் நடக்கிற டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் வந்து டெய்லி கொடுக்கப்படும். உங்களுக்கு தமிழ்நாடு நியூஸஸ்லாம் தெரியணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி சில முக்கியமான நியூஸஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ்னா, கள்ளக்குறிச்சி அருகே ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுமியின் பெற்றோருக்கு 3 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி சேட் நியூஸ். ஸோ குழந்தைங்கள விளையாட விடும்போது பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி தனியாக விளையாட விடும்போது இந்த மாதிரி விபரீதங்கள்லாம் நடக்குது. ஸோ குழந்தைங்கள் பக்கத்தில் பெற்றோர் இருந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது இட்ஸ் மை ஒப்பீனியன். அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸின் சேவையின் காத்திருப்பு நேரம் சராசரியாக 7.57 நிமிடங்களாக குறைப்பு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஓகே, 108 ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப விரைவாக செயல்பட்டு ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்து என்ன நியூஸ் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நீலகிரி, கோவை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்கள் எனக்கு கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா வெளியே போகும்போது கொடை எடுத்துகிட்டு போகிறது, ரெயின் கோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வெளியே வேலை இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே இருக்கலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு ஏன் அப்படின்னு பார்ப்போம். தேனி மாவட்டம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கு செல்லும் சாலை அருகே யானை நடமாட்டம் உள்ளதால் வனத்துறை தடை விதித்துள்ளது. ஸோ தேனி மாவட்டத்தில் இருக்கவங்க கவனம், அந்த பக்கம் யானை நடமாட்டம் இருக்கனால தடை விதிச்சிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்ப்போம். சென்னையில் உள்ள மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை 50% சரிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீசெண்டாக எல்லாருக்கும் நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், இருமல் மருந்து குடிச்சு நிறைய குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சென்னையில் உள்ள மருந்து கடைகளில் இருமல் மருந்து 50% குறைந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் உயிரிழந்தனர். குழந்தைகள் உயிரிழக்க காரணமாக நச்சுத்தன்மை கொண்ட இருமல் மருந்து காஞ்சிபுரம் ஸ்ரீசன் ஃபார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது. ஓ மை காட். ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இருமல் மருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபார்மசியில் போய் டைரெக்டாக வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பெட்டர். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்ப்போம். ரேஷன் கடைகளுக்கு 2025-26 நிதியாண்டிற்கான மானிய முன்பணமாக 300 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளுக்கு 2025-26 நிதியாண்டிற்கான மானிய முன்பணமாக 300 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 33 ரேஷன் கடைகளை கூட்டுறவு சங்கங்கள் நடத்தி வருகின்றனர். ரேஷன் கடை வாடகை, மின் கட்டணம், ஊழியர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட செலவுகளுக்கு அரசு மானியம் வழங்குகிறது. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் வரும் டிசம்பர் 8ஆம் தேதி குடமுழக்கு நடைபெறும் என அமைச்சர் சேகர் பாபு தகவல். ஓகே, அடுத்த நியூஸ் என்ன நம்ம பார்ப்போம்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பாரம்பரியமாக நடக்கும் ஆண்கள் மட்டும் பங்கேற்று வழிபாடு செய்யும் திருவிழா. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். திருவிழா நடைபெற்றது. ஓகே. எல்லை பிடாரி அம்மன் பீடத்தில் 39 ஆடுகள் பலியிடப்பட்டு நடந்த கறி விருந்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர். ஓகே, என்ன விழான்னு தெரியல. அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு தொடங்கியது. ஆல்ரைட், தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 809 மையங்களில் நடைபெறும் இந்த தேர்வுக்கு 2.36 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஆல்ரைட், அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். வியாசர்பாடியில் உள்ள வீட்டில் நாகேந்திரனின் உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, நம்ம அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒசூர் அருகே அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. ஓகே, ரொம்ப சோகமான ஒரு நியூஸ். சில பேர் கவனக்குறைவாக வண்டி ஓட்டுறதுனால, கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி விபத்து சேதாரம் ஏற்படுது. ஸோ எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டான ஸ்பீடில் வண்டி ஓட்டினா இந்த மாதிரி உயிரிழப்புலாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம அடுத்த நியூஸ் என்ன நம்ம பார்ப்போம். தீபாவளியொட்டி விபத்துகளை தடுக்க 108 ஆம்புலன்ஸ்களை தயார் நிலையில் வைக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஓகே, அடுத்து இது ஒரு முக்கியமான நியூஸ். தீபாவளியை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு டிக்கெட் கட்டண உயர்வு. ஓ மை காட். இந்த கட்டண உயர்வு பொதுமக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை செல்ல 1800 இருந்த டிக்கெட் கட்டணம் தற்போது 5000 உயர்ந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. 1800 எங்க இருக்கு, 5000 எங்க இருக்கு? ஓ மை காட். அடுத்து சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல 1100 இருந்த டிக்கெட் கட்டணம் தற்போது 4100 உயர்ந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டிக்கெட் விலை ஏறி இருக்கு. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து போகிறதுக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லேயே போயிடலாம் போல் சீக்கிரமாக. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச தரத்தில் 53 கோடியில் கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஓகே, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 53 கோடி செலவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதல்வர் நேற்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை வில்லிவாக்கம் சிவசக்தி நகரில் 53 கோடி செலவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதல்வர் நேற்று திறந்து வைத்திருக்கிறார். ஓகே, அடுத்து என்ன நியூஸ்ன்னு பார்ப்போம். குத்து சண்டை போட்டியில் பங்கேற்கும் மாணவிக்கு கமல்ஹாசன் உதவி. ஓகே,
மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்கும் 7ஆம் வகுப்பு மாணவி ஏ யோசிதா, 9ஆம் வகுப்பு மாணவன் கங்கை கொண்டான், 12ஆம் வகுப்பு மாணவன் யோகி வர்மன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கமல்ஹாசன் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். 12,480 ஊராட்சிகளில் நடந்த கிராம சபையில் 3 அத்தியாவசிய தேவைகள் தேர்வு செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. ஆல்ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கான டாப் நியூஸஸ் நம்ம சேனலில் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நிறையா நியூஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். நான் வேறு ஏதாச்சும் முக்கியமான நியூஸஸ் நான் விட்டுருந்தேன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கமெண்ட்ஸ் போனால் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ டன்.